மஹிந்த ராஜபக்சவின் புத்தளம் மாவட்டத்தின் வலதுகை இடதுகையாக செயற்பட்டு வந்த சனத் நிசாந்த மற்றும் ஜெகத் சமந்த ஆகியோருக்கு 5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. மேலும் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படியும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தேரரை காப்பாற்றுவதற்காக 20 சட்டத்தரணிகள் தேரருக்காக முன்னிலையாகி இருக்கின்றார்களாம். அதிலே 2 பேர் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்ற செய்திகளும் வழியாகி இப்போது அந்த சிறுமி நடுத்தெருவிலே விடப்பட்டிருக்கின்றார் சட்டத்தினால் என்ற அடிப்படையிலான தகவல்கள் தான் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அத்தோடு ஹம்பஹா உஸ்மானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கனமுள்ள சஞ்சீவ கொலை சார்ந்து பல உண்மைகள் வெளிவந்ததோடு 1991ஆம் ஆண்டு இடம்பெற்ற 3 கொலை சம்பவங்கள் சார்ந்து போலீஸ் அதிகாரி உட்பட 3 கொலை சம்பவம் சார்ந்து பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். இந்த மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இந்த அட்டூழியங்கள், அதாவது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் செய்யாத வேலைகளே இல்லை என்று சொல்லலாம். அப்படியான ஒரு செயற்பாடு தான் குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தினுடைய ஆராய்ச்சி கட்டுவ பகுதியிலே இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த விடயம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இடம்பெற்றிருந்தது. இதிலே சனத் நிசாந்த மற்றும் ஜெகத் சமந்தா ஆகிய இந்த 2 பேருமே சேர்ந்து இந்த ஆராய்ச்சி கட்டுவ புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்களாம். அவரை தாக்கி அடித்து விரட்டியது மாத்திரமல்லாமல் இவர்கள் தலைமையிலே சில கலந்துரையாடல்கள் எல்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இது ராஜபக்சக்கள் காலத்திலே இடம்பெற்ற ஒரு விடயம். எனவே இது சார்ந்த வழக்கு நிலுவையிலே இருந்து அந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு இப்போது அதனுடைய தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதிலே சோகமான ஒரு விடயமா சந்தோஷமான ஒரு விடயமா என்று தெரியவில்லை. மாறாக இதிலே மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்த சனத் நிசாந்த கடந்த 2024ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டார். அவருடைய தம்பியான ஜெகத் சமந்த என்று சொல்லப்படுகிற நபருக்கு தான் இப்போது தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால். நேற்றைய தினம் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. 5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை சனத் நிசாந்த மற்றும் ஜெகத் சமந்த ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே அவர் உயிரிழந்ததன் காரணமாக, சனத் நிசாந்த உயிரிழந்ததன் காரணமாக இந்த சனத் நிசாந்த முன்னாள் அமைச்சராக இருந்தவர், குறிப்பாக ராஜபக்சக்கள் காலத்திலே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் சனத் நிசாந்த. கடந்த 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்திலே உயிரிழந்திருந்தார். 2024ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே உயிரிழந்திருந்தார். அவருடைய வழக்கு, அவர் சார்ந்த வழக்கு தான் இப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த போது அவரோடு சேர்ந்து குற்றமிழைத்தார் என்ற போர்வையிலே அவருடைய தம்பிக்கு இப்போது இந்த நீதிமன்றம் தண்டனையை வழங்கி இருக்கின்றது. அவரோடு சேர்ந்து குற்றங்களை செய்து வந்த தம்பியும் அதிலே குற்றவாளியாக இருந்தார், பிரதிவாதியாக இருந்தார். இந்த ஜெகத் சமந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த தம்பியாருக்கு இப்போது 5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதில்லாமல் அவர்கள் தாக்கிய பிரதேச செயலாளர், அதாவது அந்த ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்காவிட்டால் மேலும் 2 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும், மொத்தமாக 7 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற உத்தரவுகள் இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். காரணம், அந்த காலத்திலே ராஜபக்சக்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர்களுக்கு சார்பாக இயங்கியவர்கள் சிறப்பாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். நல்ல கொழுத்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. இப்போது ஒவ்வொரு வழக்காக பலகாலமாக நிலுவையில் இந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றது. அதிலே இந்த ஜெகத் சமந்தாவுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த ஹம்பஹா உஸ்மான் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஹம்பஹா உஸ்மான் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதிலே பெரும் திருப்பம் ஏற்பட்டிருந்தது. இந்த கைது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது கனமுள்ள சஞ்சீவ கொலை சார்ந்துதான். கனமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்துதான். அங்கே கைது செய்யப்பட்டிருந்த நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த உஸ்மான், அதாவது ஹம்பஹா உஸ்மான் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த ஹம்பஹா உஸ்மான் ஒன்றும் இளமையானவர் எல்லாம் இல்லை, 70 வயது மதிக்கத்தக்கவர். இவர் பெரிய அட்டகாசங்களை காட்டி திரிந்தவர், மிக பெரும் பாதாள உலக குழுவின் தலைவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஹம்பஹா உஸ்மான் கைது செய்யப்பட்டு கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த ஹம்பஹா உஸ்மான் ஏன் இந்த கனமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய உதவ வேண்டும் என்று பார்த்தால், இந்த ஹம்பஹா உஸ்மானை 3 முறைகள் கொலை செய்வதற்கு கனமுள்ள சஞ்சீவ முயற்சி செய்திருக்கின்றாராம்.
3 முறையும் துப்பாக்கிச் சூட்டிலே இந்த உஸ்மான் தப்பி இருக்கின்றார். காரணம், இவர் ஒன்றும் சாதாரணமான ஒரு நபர் இல்லையாம். இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள், போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளிலே கனமுல்ல சஞ்சீவவுக்கும் உஸ்மானுக்கும் இடையிலே பிரச்சனை இருந்திருக்கின்றது. இந்த பிரச்சனையால் கனமுல்ல சஞ்சீவ உஸ்மானையும், உஸ்மான் கனமுல்ல சஞ்சீவவையும் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதிலும் கனமுல்ல சஞ்சீவனுடைய 3 குறிகளிலிருந்து தப்பி இருக்கின்றார் இந்த உஸ்மான். அதன் பின்னர் தான் இந்த வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருந்த பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்துவோடு கைகோர்த்து கொண்ட உஸ்மான் இந்த கனமுல்ல சஞ்சீவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கின்றாராம். அந்த திட்டம் தான் கனமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எனவே இதிலே மிக முக்கியமான ஒரு நபராக இருந்த ஒருவர் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே உஸ்மான் தொடர்பான பல ஆதாரங்களை கொடுத்து விட்டார். இதன் அடிப்படையில் உஸ்மானை கைது செய்வதற்கு அவர்கள் சுற்றி வளைத்த போது உஸ்மானிடமிருந்து ஒரு துப்பாக்கியும், துருக்கியிலே தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும், துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உஸ்மானிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்ட போதுதான் உஸ்மான் தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. வெறுமனே கனமுல்ல சஞ்சீவை மாத்திரம் நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து படுகொலை செய்யவில்லை இந்த உஸ்மான். அதாவது உஸ்மான் ஏனைய பத்மே குழு, கொமாண்டோ சலிந்து குழுவோடு சேர்ந்து செய்த ஒரு விடயம். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே இன்னும் பல விடயங்களை செய்திருக்கின்றாராம். குறிப்பாக 1991 இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம், கம்பகாவிலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த போலீஸ் அதிகாரியினுடைய மாமனார், கம்பகா பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கம்பகா பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 3 பேரை படுகொலை செய்திருந்தாராம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து இந்த உஸ்மான். எனவே இந்த விடயத்திலும் உஸ்மான் மிக பெரும், அதாவது கனவுள்ள சஞ்சீவை மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் போலீஸ் அதிகாரி உட்பட இந்த கம்பகா பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று 3 பேரை படுகொலை செய்திருக்கின்றார். அதுவும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து தான் அந்த கொலை இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே மிக பழமையான ஒரு ரவுடியை சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றார்கள். 70 வயது மதிக்கத்தக்க பல நாட்களாக தலைமுறைவாக இருந்தவரை சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றார்கள். அந்த 1991 இடம்பெற்ற கொலையின் பின்னர் இவர் தப்பியோடி ஜப்பானிலே தலைமுறைவாக இருந்திருக்கின்றாராம். பின்னர் ஜப்பானிலிருந்து இவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அப்போது சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஆட்சி காலம். அந்த காலத்திலே இவர் மீது குற்றமில்லை என்று விடுதலை செய்திருக்கின்றார்கள். இப்போது அது சார்ந்து இவரிடம் வாக்குமூலங்கள் புறப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உஸ்மானும் மிக முக்கியமான குற்றவாளி இந்த கனமுல்ல சஞ்சீவ கொலையிலே என்ற உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, தேரர் ஒருவர் 11 வயது முதல் 15 வயது வரையிலே ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்தார் என்ற அடிப்படையிலே கடந்த வாரம், அதாவது 15 நாட்களுக்கு முன்னர், 12 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த தேரர் யார் என்று பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய மிக பிரபலியமான தேரர், மிக மிக உயரிய இடத்திலே இருந்த ஒரு மதகுருவான தேரர் தான் கைது செய்யப்பட்டிருந்தார். அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தினுடைய தலைமை தேரர் தான் அவர். ஹேமரத்ன தேரர் என்று சொல்லப்படுகிறார். அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தினுடைய ஹேமரத்ன தேரர் தான் இப்படி கைது செய்யப்பட்ட, தலைமை தேரரான ஹேமரத்ன தேரர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் குறிப்பாக ராஜபக்சக்களுக்கு குருவாக இருந்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே இவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட எல்லோருமே இவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி இருக்கின்றார்கள். அங்கே சென்றால் இவரிடம் செல்லாமல், அதாவது அனுராபுரம் போனால் இவரிடம் போய்த்தான் செல்வார்கள். அந்த அளவுக்கு மிக உயரிய இடத்தில் இருந்தவர் தான் இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் என்று சொல்லப்படுகின்ற உயரிய நிலையில் இருந்த தேரர். இவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு இவரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர் சிறைக்கு செல்லவில்லை, மாறாக நெஞ்சை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். இதனால் இவரை மருத்துவமனையிலே அனுமதிக்க சொல்லியிருக்கின்றார்கள். சிறைச்சாலை மருத்துவமனையிலேயாவது அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் மதம் எந்த அளவுக்கு இலங்கையிலே விளையாடுகின்றது என்றால், இவரை நீதிமன்றம் உத்தரவிட்டது இருந்தாலும் இவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை. மாறாக கொழும்பிலே உள்ள உயரிய தனியார் மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள். அங்கே அதிசொகுசு அறையிலே தங்கியிருந்திருக்கின்றார் இந்த தேரர். அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அந்த அதிசொகுசு அறையிலே பல நாட்களாக தங்கியிருந்த போது நேற்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போதுதான் இந்த தேரரை காப்பாற்றுவதற்காக 20 சட்டத்தரணிகள் முன் வந்திருக்கின்றார்களாம். பாதிக்கப்பட்ட சிறுமியை காப்பாற்ற ஒருவர் கூட முன்வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம்.
ஆனால் அந்த பாதகங்களை செய்த அந்த தேரரை காப்பாற்றுவதற்காக 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம். அதிலே 2 பேர் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்ற அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் தேரர் குற்றம் இழைக்கின்றார், அப்பட்டமாக வெளிவந்து விட்டது உண்மை, எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது. சிறுமியை ஆளை காட்டிவிட்டார், ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு மிக பெரும் சதிவலைகள் பின்னப்பட்டு வருகின்றது என்றால் இலங்கையினுடைய சட்டம் தேரர்களுக்கு முன் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. இது நாங்கள் எல்லோருமே உணர்ந்த தருணங்கள். குறிப்பாக இந்த நீராவியடி பிள்ளையார் கோயில் பகுதிகளில் எல்லாம் நேருக்கு நேரே பார்க்க கிடைத்திருந்தது. என்னதான் சட்டம் இருந்தாலும் தேரருக்கு முன் சட்டம் குனிந்துதான் நிற்க வேண்டும் என்பது இந்த நீராவியடி பிள்ளையார் கோயிலில் இடம்பெற்ற விடயங்களை எல்லாம் பார்த்தால் அப்படியே தெரிகின்ற உண்மைதான். இங்கும் அது இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அந்த ஹேமரத்ன தேரரை காப்பாற்றுவதற்காக 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்கள். இருந்தாலும் எதிர்வருகின்ற 22ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலிலே வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அவர் சிறைக்கு செல்லவில்லையா? மீண்டும் அவர் மருத்துவமனைக்கு தான் சென்றிருக்கின்றார். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது, தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்க முடியாது, கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே அனுமதிக்கும்படியும் காவல்துறை அதாவது அவரை கடும் கண்காணிப்பில் வைக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு கண்காணிப்பு என்றெல்லாம் தெரியவில்லை. மாறாக அவர் அங்கும் அதிசொகுசு அறையிலே இருப்பார் என்பது எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனவே தேரருக்கு இந்த நிலை, அதாவது தேரருக்கு குற்றமிழைத்து விட்டார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள், இருந்தாலும் தேரரை காப்பாற்றுவதற்கு கடும் முயற்சி இடம்பெற்று வருகின்றது. ஆனால் சிறுமியை எல்லோருமே கைவிட்டு விட்டார்களாம். அதிலும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சார்ந்த ஒரு சட்டத்தரணி, இந்த சிறுமிக்காக பல நாட்களாகவே போராடி வருகின்ற சஞ்சீவனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணி மாத்திரம்தான் முன் வந்து அந்த சிறுமிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்களாம். ஏனைய எல்லோருமே அப்படியே அந்த தேரர் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இதிலே குறிப்பாக இப்போது குறுகிய காலங்களுக்குள்ளே சூர்யாவுடைய கருப்பு படம் வந்திருக்கின்றது. அதிலே வருகின்ற அதே காட்சிகள் போன்று இந்த தேரருடைய சம்பவத்தை பார்க்கின்ற போதும் இருக்கின்றது. காரணம், தேரருக்கு ஆதரவாக அத்தனை சட்டத்தரணிகளும் போய்விட்டார்கள் அநீதிக்காக, நீதியின் பக்கம் யாருமே இல்லை என்பது இதிலிருந்து தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ஹிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்த்தால், கடந்த 2022-23 ஆண்டு கால பகுதிகளிலே ஜனாதிபதியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டங்களை மேற்கொண்டார் என்ற அடிப்படையில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த குறிப்பாக அந்த ரணிலுக்கு எதிரான போராட்டம் தான் அது. ரணில் என்றெல்லாம் கத்திக்கொண்டு அவர் பெரிய போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார். எனவே அந்த வழக்கு சார்ந்து பல நாட்கள் அவர் விசாரணைக்கு முன்னிலையாகவில்லையாம். இதனால் உடனடியாக ஹிருணிகா பிரேமச்சந்திரவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.